ப்ளூ ஹில் புரொடக்ஷன் தயாரிப்பில் பிரபுதேவா மற்றும் சன்னி லியோன் நடிப்பில் பெட்டர் ஆப் வெற்றி நடை போடுகிறது. டெக்னிக்கலி குவாலிஃபைடு டீம். அது சென்னை ஏன் தேர்ந்தெடுக்கிறானுங்க, சென்னை தமிழ்நாடு ஏன் தேர்ந்தெடுக்கிறாங்க, இங்கே தான் எஸ்பிஐ ஏடிஎம்ல அதிகமாக பணம் லோட் பண்ணுறாங்க, டிரான்சாக்ஷன் நடக்குது. ஏடிஎம் மெஷின் மேனுஃபேக்சரிங் புறாமே மும்பையில் தான் இருக்குது. அந்த மும்பையில் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கான ஆட்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவனுங்களாம் ராஜஸ்தான்லேருந்தும் ஹரியானாவில் மேன் பவர் எடுக்கிறாங்கல்ல, அவனுங்க எந்த இடத்துல ஏடிஎம் மிஷினில் லாக் இருக்கு, இந்த லாக்கை இந்த இடத்துல கட் பண்ணிட்டோம்னா என்டையர் மிஷின் ஓப்பன் ஆயிரும் அப்படிங்கிற டெக்னாலஜியை ஸ்டடி பண்ணி ட்ரைனிங் சென்டர் மாதிரி வச்சுக்கிட்டு வெல்டிங் மிஷினையும் கொண்டு வராங்க. இன்னொரு குரூப் இருக்கு, இதே ஹரியானாலையும் டெல்லியில இருந்தும் ஸ்நாச்சிங் பண்றதுக்கு வர்றாங்க. ஸ்நாச்சிங் பண்றதுக்கு கொள்ளையடிச்சு முடிச்ச உடனே ஒரு குரூப் வெறுங்கையோட இருக்கிறவங்க ட்ரெயின் புக் பண்ணி போவாங்க. மீதி ஆட்கள் திருட்டு நகைகளை கொண்டு போறவர்களை அவர் ஃபிளைட்ல போயிடுவார். கூகுள் மேப்ல இந்த மாதிரியான 4 காலேஜ் இருக்கு, கொஞ்சம் தொழில் சாலை இருக்கு, அந்த மாதிரியான ஏடிஎம்ல அதிகமா லோட் பண்ணுவாங்க, எந்தெந்த தேதிகளில் பணம் அதிகமா போடுவாங்க. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் முன்னாள் காவல் உதவி ஆணையர் ராஜேந்திர ராஜா இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் பிரபு. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் இன்னைக்கு காலையிலேயே பரபரப்பாக போலீஸ் சேசிங், அதை தொடர்ந்து என்கவுண்டர், ஒரு ஏடிஎம் கொள்ளை கும்பலையே கைது பண்ணியிருக்காங்க. வட இந்திய மாநில ரிஜிஸ்ட்ரேஷன் கொண்ட லாரி. ஸோ அந்த லாரியை சேஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே பணம், அதே போல் ஒரு காரும் கைப்பற்றிக்கிறதா சொல்லியிருக்காங்க. என்கவுண்டர், அதை தொடர்ந்து ஒரு 7 பேர் கொண்ட அந்த கொள்ளை கும்பலை அரெஸ்ட் பண்ணிக்கிறதா காவல்துறை இப்போது தகவல் தெரிவிச்சிருக்காங்க. சொல்லுங்கள் சார். தமிழ்நாட்டில் நீண்ட காலமாக இந்த பவாரியா கும்பல், அதே போல் அந்த ஏடிஎம் கொள்ளை, வட இந்தியாவில் டீமாக இங்கே கொள்ளடிச்சிட்டு போவாங்கலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இன்றைக்கி நீண்ட காலத்துக்கு பிறகு இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில், அதெல்லாம் குறிப்பாக அவங்க கேரளாவில் கொள்ளடிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சார், என்ன நடந்தது? கேரளாவில் இருக்கிற திருச்சூரில் நேற்று இரவு 3 இடங்களில் எஸ்பிஐ ஏடிஎம் தேர்ந்தெடுத்து ஒரு கிரெட்டா காரில் 5 பேர் கொண்ட ஒரு கூட்டம் ஏடிஎம்மை பெல்டு வச்சு அந்த லாக்கை மட்டும் உடச்சி உள்ளே இருக்கிற கேஷை சேதமடையாமல் எடுக்கிற. ஸோ டெக்னிக்கலி குவாலிஃபைடு டீம். அது ரொம்ப நாளாக பண்ணிகிட்டு இருக்கிற டீம் அப்படின்னு தெரிய வருது. அவங்க கொள்ளையடிச்சிட்டு அந்த ஊரை விட்டு வந்துடுறாங்க. அது அந்த கிரெட்டா கார் இருக்கிற ஒயிட் கலர் கிரெட்டா கார், அந்த கிரெட்டா கார் ஏடிஎம் பக்கத்தில் இருக்கிற 2-3 இடங்களில் சிசிடிவி கேமராவில் ஃபுட்டேஜில் கேட்ச் ஆகிடுது. ஸோ அதிகாலையில் பார்த்த உடனே கிட்டத்தட்ட ஒரு 5 மணிக்கெல்லாம் அங்கே கேரளா போலீஸ் நோட் பண்ணிடுறாங்க. அங்கே எஸ்பி மிஸ்டர் இளங்கோ அப்படி இருக்கார். அந்த இளங்கோ சார் என்ன சொல்கிறாரு, ஒரு கிரெட்டா கார் அது திருச்சூர்லேருந்து மேக்ஸிமம் தப்பிச்சு போனால் தமிழ்நாடு பக்கம் தான் போக முடியும். ரொம்ப கிளவராக பாராட்டுகள். முதல்ல இளங்கோ பார்டர் டிஸ்ட்ரிக்ட் தகவல் சொன்னார், தமிழ்நாடு சொன்னார். தமிழ்நாடு சொன்னோடனே பார்டர் டிஸ்ட்ரிக்ட்னே எஸ்பி மிஸ்டர் ராஜேஷ் கண்ணன் அவர் நாமக்கல் எஸ்பிக்கு நாமக்கல் எஸ்பி திரு ராஜேஷ் கண்ணன் அவர்களுக்கு நமது பாராட்டுகள். அதே போல் சேலம் டிஐஜி திருமதி உமா அவர்களுக்கும் நமது சார்பாக பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ள வேண்டியிருக்கு. ஏன்னா அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா, அவர் கோயம்புத்தூரில் என்ட்ரு ஆகி ஈரோடு தாண்டி நாமக்கல் நுழைகிறாங்க. ஸோ நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் காலையில் அந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனே ஒரு ஆர்கனைஸ்டு வெஹிக்கிள் செக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு கொள்ளை கும்பல் தப்பிச்சு வருதுன்னு சொன்னோன்னே அவங்க என்ன, ஒரு கிரெட்டா கார், ஒயிட் கலர் கார், கிட்டத்தட்ட 67 லட்சம் அப்படிங்கிற ஒரு பிக் அமௌண்ட்டுன்னு சொன்னோடனே ஒரு கிரெட்டா கார் வருது, அது ஏடிஎம் கொள்ளையடிச்சுக்கிறோன்னே ராஜேஷ் கண்ணன் நாமக்கல் எஸ்பி கம்ப்ளீட் டிஸ்ட்ரிக்ட் புறாமே வெஹிக்கிள் செக் போட்டிருக்காரு. அதில் நீங்கள் ஈரோடு ஆற்றை தாண்டி இந்த பக்கம் தான் குமாரபாளையம். எப்போவுமே குமாரபாளையத்தில் டிஸ்ட்ரிக்ட் பார்டருங்கனால அங்கே வெஹிக்கிள் செக் டீம் இருக்கும். அந்த டீம் காலையில் 8 மணிக்கு விழிப்புடன் இருந்திருக்குது. விழிப்புடன் இருந்திருக்க போது ஒரு கண்டெய்னர் போகுது, அதை மடக்குறாங்க, அது நிற்காமல் போயிடுது. ராஜஸ்தான் ரெஜிஸ்ட்ரேஷன் கொண்ட ராஜஸ்தான் ரெஜிஸ்ட்ரேஷன் கொண்ட ஒரு கண்டெய்னர் லாரி நிற்காத போகுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறாங்க. சொல்லி எல்லாத்துக்கும் ஃப்ளாஷ் பண்ணோடனே அந்த கண்டெய்னர் லாரியை ஃபாலோ பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் அதை எல்லா போலீஸும் கண்டெய்னர் லாரி ராஜஸ்தான் ரெஜிஸ்ட்ரேஷன், வி ஹாவ் டு கேட்ச் இட் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டுக்கு வந்துடுறாங்க. அது அப்படியே போய் பார்த்திங்கன்னா, அப்படியே போய்ட்டு அந்த வழியில் உள்ள சங்ககிரி சேலம் பைபாஸ் பிடிக்கணும்.
சங்ககிரி தாண்டி அந்த சேலம் பைபாஸ்க்குள்ளே வர்றதுக்கு போது பார்த்திங்கன்னா நடுவில் அந்த ஒரு வெப்படை அந்த பச்சாப்பாளையம் சன்னியாசிகுப்பம் அதெல்லாம் கடந்து வருவோம். அந்த வெப்படை பக்கத்தில் நுழையும் போது அங்கேயும் வந்து போலீஸ் இருக்காங்க. போலீஸுக்கு பயந்துட்டு அவன் என்ன செய்கிறான்னா, அது ஒரு 5-6 மோட்டர் சைக்கிள் மேலே அடித்து ஒரு கார் மேலேயும் அடிச்சுட்டு நிற்காம வந்துடுறான். ஸோ இந்த ஏற்கனவே வந்து எஸ்பி வந்து இந்த மாதிரி வண்டியை சேஸ் பண்ண சொல்லியிருக்காரு. ஒரு ராஜஸ்தான் வண்டி நிற்காமல் போகுதுன்னு மைக்கில் சொன்னோடனே டிஸ்ட்ரிக்டே அலர்ட் ஆகிடுறாங்க. காலையில் 8:45 அப்போ தான் வந்து 7 மணிக்கு ரோல் கால் முடித்து போலீஸ் சொன்னால் டிஸ்ட்ரிக்ட் பூராமே போலீஸ் அலர்ட் ஆகிருக்கு. அலர்ட் ஆகி 2 கிலோமீட்டர்ஸ் வந்து பப்ளிக்கும் சரி போலீஸும் சேர்ந்து சேஸ் பண்ணி போய் அந்த வெப்படைங்கிற இடத்துல அதை பிடிச்சிருக்காங்க. பிடிச்சிட்டோன்னே சரி ஏன்டா நிற்காமல் போனேன், இந்த 6 வண்டி வந்து இடிச்சிருக்கிற 6 வண்டி இடிச்சிருக்க, அந்த 6 வண்டிக்கும் வந்து இடிச்சதுக்கான ஆக்சிடென்ட் கேஸ் போடணும், இவனை வந்து போலீஸில் போய் சேர்க்கணும், கண்டெய்னரை திறந்து அப்புறம் அங்கே போய் போலீஸ் பார்க்கட்டும்னு சொல்லிட்டு வண்டியை திருப்பி வந்து வெப்படை போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போகலான்னு போகிறாங்க. போகிற வழியில் இங்கே உள்ள சத்தம் கேட்குது, கண்டெய்னருக்குள்ளே சத்தம் கேட்குது. முன்னாடியும் ஏன்னா அங்கே அடிப்பட்ட 6 வாகனம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களும் ஃபாலோ பண்ணுறாங்க, போலீஸ் ஃபாலோ பண்ணுது, முன்னாடியும் போலீஸு, பின்னாடி ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வர்றாங்க, வெப்படை இன்ஸ்பெக்டர் அந்த ஜூரிஸ்டிக்ஷன் இன்ஸ்பெக்டர் வந்துடுறாரு. ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த ஒரு இடத்துல சத்தம் கேட்டோன்னே என்னடான்னு டிரைவரை நிறுத்தி கேட்கணும், என்னடா சத்தம் கேட்குது அப்படின்னா, அப்புறம் போய் திறந்து பார்த்தா உள்ளே வந்து பணப்பையோடு ஒருத்தர் இருக்கான். அவன் வந்து பின்னாடி அவனுடைய பேர் வந்து அசாருதீன்னு தெரியுது. இவன் இந்த டிரைவர் பேர் ஜுமான் அப்படின்னு தெரிய வருது. ஸோ ஜுமான் திறந்து விட்டோடனே அவன் வந்து என்ன செய்கிறான், போலீஸ் எல்லாம் பார்த்தோன்னே அவன் சர்ப்ரைஸ் ஆகிட்டு அவன் வந்து இறங்கி ஓடுறான், பணப்பையோடு இறங்கி ஓடுறான். அப்போ சப் இன்ஸ்பெக்டர் பின்னாடியே வந்து துரத்தி ஓடுறாங்க. ஒரு ஓடை மாதிரி ஒரு பகுதி இருக்குது. அந்த ஓடை மாதிரி பகுதியில் போகும்போது இந்த டிரைவர் வந்து ஜுமான் வந்து வலிக்கிட்டு விழுந்தோடனே வேறு வழி இல்லை, இதுக்கு மேலே பணத்தோடு ஓடிடுவானுங்க போல இருக்கு அப்படின்னோடனே இங்கே ஒரு டீமை ரொம்ப உஷாராக என்ன கவனிக்கணும்னா, மொத்தம் இருந்தது 7 பேர். ஸோ கண்டெய்னரில் இருந்தவனுங்க மீதி பேரை ஓட விடாமல் இங்கே ஒரு குரூப் பிடிச்சிருக்காங்க. அவங்கள இந்த பக்கம் ஆளுக்கு ஒரு திசையில் ஓடி இருந்ததுன்னா பிடிச்சிருக்க முடியாது. ஸோ இவங்களை பண்ணிவிட்டு இவங்க 2 பேரை சேஸ் பண்ணும்போது டிரைவர் வந்து ஜுமானுங்கிறவனை வந்து சுட்டுறாங்க. ஏன்னா அவன் வந்து அந்த பக்கம் போயிட்டு அந்த ஓடைக்கு அந்த பக்கம் போயிட்டு அவங்க கல்லெடுத்து எரியறதுக்கு ட்ரை பண்ணுறான். என்னடா இவனை பிடிக்க முடியாமல் போயிடும், பையோட வேறு ஓடுறான், இந்த பணத்தை பிடிக்காமல் விடக்கூடாதுன்னு போலீஸ் போடுறாங்க. அப்போ சப் இன்ஸ்பெக்டர் நோக்கி துப்பாக்கியில் சொன்னால் இன்ஸ்பெக்டர் வந்து ஃபயர் பண்ணால் அந்த டிரைவர் வந்து கீழே விழுந்துடுறான். சரி அவங்க டிரைவரை செக்யூர் பண்ண போகும்போது அவன் நின்று பார்க்குறான், ஏன்னா டிரைவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நில்றான்னு சொல்லி வான் பண்ணால் அவன் இந்திக்காரன் இல்லையா, அவன் ஹரியானாக்காரங்கிறது அப்புறம் தான் தெரியும். நில்றா நம்ம பாஷையில் ஸ்டாப் சொல்லியிருப்பார், நில்லு சொல்லியிருப்பார். அப்போ அவன் நிற்காமல் ஓடுறான், அல்லது கல்லை எடுத்து எறிஞ்சிட்டு ஓட பார்க்குறான். அவன் வந்து சரண்டராக விரும்பலை. வேறு வழி இல்லாமல் அவனையும் இந்த காலில் சுட்டு பிடிச்சி உள்ளே எடுத்து பார்த்தா அது கிட்டத்தட்ட 67 லட்ச ரூபா பணம் அப்படின்னு கருதப்படுகிறது. பட் இன்னும் போலீஸ் வந்து இந்த பணத்தை வந்து அக்கௌண்ட் பண்ணல. ஸோ மொத்தம் வந்து என்கவுண்டர் நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் ஒன்று நடந்துருச்சு என்னங்க அப்படின்னு தெரிய வருது. அப்போது ஒருத்தன் என்கவுண்டர், ஒருத்தன் வந்து காலில் காயம். அந்த ஒருத்தன் நிற்க சொல்லி அசாருதீன்னு சொல்கிறான் பார்த்தீங்களா, அவன் வந்து நிற்க சொல்லி நிற்காமல் போனதுனால அவனை காலில் சுட்டு பிடிச்சி பணத்தோடு பிடிச்சிருக்காங்க. இப்போ வந்து இந்த பணத்தை வந்து உடனே வந்து திருச்சூர் எஸ்பிக்கு தகவல் சொல்கிறாங்க. என்னங்க இது கண்டெய்னருக்குள்ளே வந்து அந்த கரெக்டாக கார் இருக்குது. இப்போ வண்டியை நிறுத்தி திறந்து பார்க்கும்போது வித்தியாசமாக கரெக்டாக கார் இருக்குது, ஆள் இருக்காங்க உள்ளே. ஒருத்தன் தான் தப்பிச்சு போடுறான், மீதி பேர் பண்ணால் உள்ளே வந்து ஒயிட் கலர் கார் இருக்குது. கரெக்டாக கார் உள்ளே இருக்குது அப்படிங்கிறதும் போலீஸுக்கு தெரிஞ்சு போயிடுது. ஸோ இந்த கரெக்டாக கார் வந்து அவங்க வந்து ஃபுட்டேஜை ரிலீஸ் பண்ணுறாங்க. கேரளா போலீஸ், திருச்சூர் போலீஸ் ஃபுட்டேஜை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஃபுட்டேஜுக்கும் இந்த காருக்கும் டேலி ஆகுது. கேரளாவில் கொள்ளையடிச்சு முடித்தோடனே, இந்த கரெக்டாக காரில் போய் கொள்ளையடிச்சு முடித்தோடனே இந்த கண்டெய்னர் லாரியை வந்து வேறு எங்கேயோ இடத்துல நிறுத்திட்டு ஒரு குறிப்பிட்ட தூரம் பயணம் செஞ்சுட்டு எப்படியோ வந்து ஒரு 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 பள்ளமான பகுதியில் அந்த கண்டெய்னர் லாரியை வந்து நிறுத்தி வைப்பாங்க வைங்களேன். ஒரு மேடான பகுதியிலேருந்து வந்தோடனே அப்படியே காரை உள்ளே விடுற மாதிரியான செட்டிங், அந்த மாதிரி இடத்துல அவங்க பார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து அப்படியே உள்ளே விட்டுட்டு இவங்க வந்து சேஃபாக உள்ளே இருக்கிறது. இவங்க காற்று போகிறதுக்கு கட்டிங் பண்ணி காற்று ஏர் போகிற மாதிரியே ரெடியெல்லாம் பண்ணியிருக்கானுங்க. உள்ளே ஆள் இருக்கும்போது வெண்டிலேஷன் இருக்கணுங்கிறதுக்காக
2 இடத்துல ஓட்டை போட்டு வச்சு ஏற்பாடு. அப்போ ரெகுலராக வந்து இது வந்து ராஜஸ்தான் ரெஜிஸ்ட்ரேஷன் லாரி. தென் மாநிலத்துக்கு அடிக்கடி லோடு புக் பண்ணுவாங்க. லாரி புக்கிங் ஆஃபீஸில் வந்து ராஜஸ்தான் டு சென்னை, ஹரியானா டு சென்னை ரோட்வேஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ரெகுலர் சர்வீஸ் இருக்கும். அந்த டிரைவரை வந்து இவனுக்கு தேர்ந்தெடுத்துருக்கானுங்க. ஸோ இப்போ இந்த அசாருதீன் டீம் வந்து ஜுமானை வந்து நீ அடிக்கடி சென்னை போறிய, சென்னை ஏன் தேர்ந்தெடுக்கிறானுங்க, சென்னை தமிழ்நாடு ஏன் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா இங்கே தான் வந்து வந்து ஏடிஎம்மில் வந்து அது எஸ்பிஐ ஏடிஎம்மில் வந்து அதிகமாக பணம் லோட் பண்ணுறாங்க, டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படி. அப்போ டவுனில் கூட பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்தில் இல்லை, இவனும் எந்தெந்த டவுன் இருக்குது அந்த டவுனில் வந்து மேஜராக வந்து பணம் புழங்குற இடம் எது, அந்த அளவுக்கு வந்து ஸ்டடி பண்ணுற ஆட்களாக இருக்கானு. குறிப்பாக கூகுள் மேப்ஸை லொக்கேட் பண்ணி கூகுள் மேப்பில் லொக்கேட் பண்ணி இது பாப்புலேஷன் என்ன இருக்குது, இங்கே தான் அதிகமாக பணம் லோட் ஆகும். அந்த கூகுள் மேப்பில் நமக்கு ஆச்சரியமாக இருக்குது, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதாவது ப்ரொஃபஷனலாக வந்து பல்வால் டிஸ்ட்ரிக்ட், நூல் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு 2 இருக்குது அங்கே. இதில் ஹரியானாவில் மேவாட்னு ஒரு இடம் இருக்குது. இந்த 3 டிஸ்ட்ரிக்ட்காரங்களுமே வந்து அங்கே உட்காந்து வந்து ட்ரைனிங் சென்டர் நடத்துகிறாங்கன்னு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டிலேருந்து போய் அவங்க இருந்து ஒரு குரூப்பை பிடிச்சி வந்தாங்க. அப்போ அது மேவாட் கொள்ளையர்களை தான் பிடிச்சி வந்தாங்க தமிழ்நாட்டு டீமு. இவனுங்க வந்து அதுக்கு பக்கத்து மாவட்டம் பல்வால் அண்ட் நூல் அப்படின்னு அந்த 2 இவங்களை வந்து இப்போ டிஐஜியும் எஸ்பி திரு ராஜேஷ் கண்ணன் அவங்க 2 பேரும் விசாரிக்கிற பொழுது இவங்க வந்து அந்த மேவாட் பக்கத்தில் இருக்கிற பல்வால் அண்ட் நூல் இந்த டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவனுங்க அப்படின்ட்டு நூல்லேருந்து 2 பேரும், பல்வால்லேருந்து 5 பேரும் வந்திருக்காங்க. ஆனால் ஏடிஎம் மட்டும் தான் இவங்களோட மோட்டிவாக இருக்கும். அதை தாண்டி வீடுகளில் கொள்ளடிக்கிறது, இந்த பவாரியா கேங்லாம் வருவாங்களா சார்? இது வந்து மோடஸ் ஆப்பரண்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, எம்ஓ, அதாவது செயல்முறை குற்றம் சொல்லுவாங்க. இதில் வந்து எவ்வளோ ஒருத்தன் வந்து ஏடிஎம்மில் வந்து வேலை பார்த்து அவனை டிஸ்மிஸ் பண்ணி அல்லது வந்து அவன் டெம்பரவரி ஒர்க்கராக வந்து ஏடிஎம்மில் வேலை பார்ப்போம். மெஷினை வந்து இந்த இடத்துல தான் லாக் இருக்கும், இந்த லாக்கை மட்டும் வந்து வெல்டு பண்ணி நம்ம எடுத்துட்டோம்னா என்டையர் கதவு திறக்கும் அப்படிங்கிற டெக்னாலஜி வந்து எவனுக்கு தெரிஞ்சு போயிடுது. டெம்பரரியாக இப்போ ஏடிஎம் மெஷின் மேனுஃபேக்சரிங் பூராமே வந்து மும்பையில் தான் இருக்குது. அந்த மும்பையில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கான ஆட்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவனுங்களாம் வந்து ராஜஸ்தான்லேருந்தும் ஹரியானாவில் வந்து மேன் பவர் எடுக்கிறாங்கல்ல, அவனுங்க வந்து எந்த இடத்துல வந்து ஏடிஎம் மிஷினில் லாக் இருக்குது, இந்த லாக்கை இந்த இடத்துல கட் பண்ணிட்டோம்னா என்டையர் மிஷின் ஓப்பன் ஆயிரும் அப்படிங்கிற டெக்னாலஜியை வந்து ஸ்டடி பண்ணி ட்ரைனிங் சென்டர் மாதிரி வச்சுக்கிட்டு ஸோ அந்த வெல்டிங் மிஷினையும் கொண்டுட்டு வரானுங்க. அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கைப்பற்றிருக்காங்க. ஆனால் இங்கே லோடுக்கு வரும்போது சும்மா நார்மலாக ஒரு லோடு ஏற்றி எப்படி இங்கே அன்லோட் பண்ணுறாங்களோ அன்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்கே டைம் எடுத்து என்னைக்கு லோடு கிடைக்குது ராஜஸ்தான் டு சென்னை அல்லது ராஜஸ்தான் டு கேரளா அல்லது கோயம்புத்தூர் இந்த இடத்துல லோடு கிடைக்கும்போது அது வரைக்கும் வந்து லோடோடு வரும்போது இந்த காரனுங்க வந்து கார்லேயே பின்னாடி வரானுங்க. அங்கேருந்து வந்து அன்லோடு பண்ணதுக்கப்புறம் இப்போ அவனுக்கு வந்து ட்ரிப் சீட் கிடச்சிரும். இதுக்கு என்ன டெக்னாலஜி பாருங்கள், ஹரியானாவிலேருந்து ஒவ்வொரு செக் போஸ்ட்டாக வந்து ட்ரிப் சீட்டில் என்ட்ரி போட்டிருப்பான். நான் வந்து இந்த மாதிரி ஒரு முந்திரி பருப்பு ஏற்றிட்டு வந்தேன், வலது வேறு ஏதோ ஒரு சரக்கு ஏற்றிட்டு வந்து எல்லா இடத்துல. அப்போ போகும்போது சார் நான் வந்து முந்திரி அன்லோட் பண்ணிட்டு போகிறேன் சார் அப்படின்ட்டு வந்து அந்த இது காட்டினோடனே எல்லா செக் போஸ்ட்லேயும் வந்து கொண்டு போயிடுவாங்க. அப்புறம் இவனு வந்து இந்த கிரெட்டா காருக்கு 3-4 நம்பர் பிளேட் வச்சுருக்கானுங்க. இவனுக்கு ஓரளவு போலீஸருடைய பிடி செக்கப்புக்கு அந்த பக்கம் போனதுக்கப்புறம் காரை கீழே இறக்கி காரில் வந்து வேறு நம்பர் போட்டு பயணம் பண்ண ஆரம்பிச்சிடுவானுங்க. ஒரு 3 டிஸ்ட்ரிக்டை தாண்டினோடனே 3 ஸ்டேட்டு தாண்டிட்டு மும்பை தாண்டி அந்த பக்கம் போயிட்டா உங்களுக்கு இது வந்துடும். குஜராத் வந்துருச்சுனாவே குஜராத்துட்டு வந்து ராஜஸ்தான் போய் அப்படியே ஹரியானா போயிடுவானுங்க வைங்களேன். பஞ்சாப் ஹரியானாக்குள்ளே ராஜஸ்தான் போட ஹரியானா உள்ளே போயிடலாம், பஞ்சாபில் போயிடலாம். ஸோ அந்த ஏரியா வரைக்கும் போயிட்டு இந்த கார் வந்து கூட அவனுக்கு ஒரு டிரைவருக்கு ஒரு நல்ல அமௌண்ட்டு கொடுத்துருவாங்க. இப்போ டிரைவர் வந்து இந்த மாதிரி ஆட்களை வந்து தொடர்ந்து ஏற்றிட்டு போகிற பழக்கம் இல்லாதெல்லாம் வந்திருக்க முடியாது. ஆக சேலம் மாவட்டத்தில் காவல்துறை வந்து விழிப்பாக இருந்து இப்பேற்பட்ட ஒரு 67 லட்சம் ரூபாய் கொள்ளையடித்த ஏடிஎம் கொள்ளையர்களை பிடித்திருக்கிறார்கள். பிடிக்கும்போது வந்து துணிச்சலான முறையில் வந்து அவங்கக்கிட்ட ஆயுதம் இருந்ததை தெரிஞ்சுக்கிட்டு வேறு வழி இல்லாமல் வந்து என்கவுண்டர் பண்ணி பிடிச்சிருக்காங்க. அப்போ வட மாநில கொள்ளையர்கள், பவேரியா கொள்ளையர்கள் கூட சரி, பவேரியா கொள்ளையர்கள், இந்த மேவாட் கொள்ளையர்கள், ராஜஸ்தான் கொள்ளையர்கள், இந்த மாதிரியான கொள்ளையர்கள்லாம் வந்து அங்கே வந்து கிரிமினல் ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் செய்வாங்க காளி கோயிலுக்கு பூஜை போட்டுட்டு கிடா வெட்டிட்டு, அந்த காலத்தில் சுதந்திரம் வாங்குகிற காலத்துக்கு முன்னாடி காலத்தில் அவங்கெல்லாம் ஊராக போய் கொள்ளையடிக்கிறத
பழக்கமாக வச்சா அவங்க வாரிசுகள்லாம் வந்து வேறு வேலைக்கு போகாமல் அவங்க பாட்டங்காலத்தில் எப்படி கொள்ளையடிச்சிருந்தாங்களோ தென் மாவட்டத்தில் வந்து இப்போ ஒரு குரூப் பார்த்திங்கன்னா பவேரியன்ஸ் வந்து இந்த எம்எல்ஏ வீடுகள் மந்திரி வீடுகள்லாம் வந்து நிறைய பணம் வச்சுருப்பாங்க அப்படின்ட்டு வந்து கும்மிடிப்பூண்டி எம்எல்ஏவை சுட்டு கொண்டுட்டு 150 பவுன் 200 சவரன் நகையை அடிச்சுட்டு போனாங்க பாருங்கள். அதை தான் ஒரு குரூப் வந்து தமிழ்நாட்டிலேருந்து போய் பிடிச்சிட்டு வந்தாங்க. ஸோ தமிழ்நாடு போலீஸ் வந்து எந்த ஊராக இருந்தாலும் உள்ளே போந்து பிடிச்சிடுறாங்க அப்படின்னால கேரளா பக்கம் இப்போ மேவாட்டில் வந்து போன வருஷம் போயிட்டு நம்ம தமிழ்நாடு போலீஸ் பிடிச்சிட்டு வந்திருக்குது. தமிழ்நாடு மேவாட்டில் குரூப் இருக்குது தெரிஞ்சு போச்சு, அதனால் தமிழ்நாட்டுக்கு போவேன்னா அவன் கேரளா போயிருக்கான். இதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் என்னென்னா பார்டர் டிஸ்ட்ரிக்ட் தகவல் சொல்லணும்னு சொல்லிட்டு அங்கே இளங்கோனா தமிழ் பெயராக இருக்குது, ஒருவேளை அவர் தமிழ் கேடராக இருந்திருக்கலாம். காலையில் அதிகாலை 8 மணிக்கே வந்து டிஐஜி எஸ்பியெல்லாம் வந்து நம்ம டிஸ்ட்ரிக்டில் வெஹிக்கிள் செக்கப் ஆர்கனைஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா. அவங்க கடமை பெரும்பாலும் இந்த வெஹிக்கிள் செக்கப்பில் வந்து நிறைய குற்றவாளிகளை வந்து பிடிபடுறாங்க. ஏன்னா நார்மலாக வெஹிக்கிள் செக்அப் பண்ணிட்டு இருக்கும் போதே வந்து திடீர்னு ஒரு கஞ்சா. ஆமாம் இந்த வெஹிக்கிள் செக்கில் எப்படி மாட்டுவானுன்னா அவன் வந்து அந்த இடத்துக்கு வரும்போது மனிதன்கிறது வந்து ஒரு இயற்கை படுத்த மனித உருவம் தான். பதட்டப்படுவாங்க. 75% குற்றவாளிகள் பதட்டப்பட்டுருவான். அவன் விசாரிக்கும் போது முன்னுக்கு பின் முறைனா சொல்லும்போதே போலீஸ் வந்து ஏன்டா முதல்ல பேர் என்ன சொன்னேன், சொந்த ஊர் சொன்னேன், வண்டி நம்பர் என்ன, அந்த வண்டி நம்பர் சொல்ல தடுமாறும் போதே அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க இல்லை. ஆக இவங்களை பொறுத்த வரைக்கும் ராஜஸ்தான் ஹரியானாவிலேருந்து வர்றவங்களாம் வந்து அவங்க துப்பாக்கி சுட்டுட்டு கூட வந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதனால் வந்து தவிர்க்க முடியாத சூழ்நிலை. தமிழ்நாட்டுக்கு வந்து இது போல் நீங்கள் இன்னொரு குரூப் இருக்குது, இதே ஹரியானாலேயும் வந்து டெல்லியிலேருந்தும் ஸ்நாச்சிங் பண்ணுறதுக்கு வர்றாங்க. ஸ்நாச்சிங் பண்ணுறதுக்கு வந்துட்டு கொள்ளையடித்து முடித்த உடனே வந்து ஒரு குரூப் வந்து வெறுங்கையோடு இருக்கிறவங்க வந்து ட்ரெயின் புக் பண்ணி போவாங்க. மீதி ஆட்கள் வந்து ஃப்ளைட்டில் பூட்டி திருட்டு நகைகளை கொண்டு போகிறவர்களை அவர் ஃப்ளைட்டில் போயிடுவார். இப்போ கன்ஃபெஷன் சமீபத்தில் போன வருஷமெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 தடவை இந்த ஹரியானா கூட்டத்தையும் டெல்லி கூட்டத்திலையும் அந்த மகாராஷ்டிராவை சேர்ந்த குரூப்பு இவங்களாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து நிறையா வந்து நகை போடுறாங்க, கோயில்களுக்கு போகும்போது போட்டு போகிறாங்க, அல்லது வீடு நிகழ்ச்சி திருமணம் போன்ற காரியங்களுக்கெல்லாம் ஃபுல்லாக நகை போட்டுட்டு பெண்கள் வருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து இப்போ இந்த வட இந்தியர்கள்லாம் இங்கே வேலைக்கு வர்றாங்க இல்லையா, இவங்க வந்து ஆனால் அந்த ஊரில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பித்தளை செயின் போட்டுட்டு சுற்றிட்டு நான் ராஜஸ்தானுக்கெல்லாம் போகும்போது ஹரியானாலாம் போகும்போது அங்கே ஒரு குரூப் வந்து மிகப்பெரிய பணக்காரனாகவும் மீதி அத்தனை பேர் ஏழையாக இருக்கிறது. பீகார்லேயும் அப்படி தான், ராஜஸ்தான் ஹரியானாலையும் அப்படி தான். அப்போ அவங்களாம் இங்கே வந்து கூலி வேலைக்கு வருகிற போது நம்ம ஊரை பற்றி கோயிலுக்கு போனால் கூட 16 சவரன் போட்டிருப்பாங்கப்பா, காலேஜுக்கு போகிற டீச்சரே 20 சவரன் போட்டு போகிறாங்கப்பா அங்கெல்லாம் அப்படின்னு சாதாரணமாக அந்த பேசிக்கிற வழக்கம் அங்கே இருக்குது. அதனால தான் கூகுள் மேப்பில் இந்த மாதிரியான 4 காலேஜ் இருக்குது, கொஞ்சம் தொழில் சாலை இருக்குது, அந்த மாதிரியான ஏடிஎம்மில் வந்து அதிகமாக லோட் பண்ணுவாங்க. அதில் அதை எந்தெந்த தேதிகளில் வந்து பணம் அதிகமாக போடுவாங்க அப்படி இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி ஒர்க்கர்ஸும் அந்த ஏடிஎம் மிஷினை பற்றி தெரிஞ்சவங்களும் ஒருத்தங்க வந்துடுறாங்க கூட. இந்த மாதிரியெல்லாம் டீம் செட் பண்ணி ட்ரைனிங் சென்டர் நடத்தி தென் மாவட்டங்களில் கொள்ளையடிக்கலாம் அப்படிங்கிற அவங்க கனவை வந்து கொஞ்சம் தவிடு பொடி ஆக்கியிருக்கிறது. இவங்களெல்லாம் வந்து பெயிலில் போயிட்டால் மறுபடியும் பிடிக்க முடியாது, அட்லீஸ்ட் தமிழ்நாட்டுக்கெலாம் போனால் தப்ப முடியாது அப்படிங்கிற ஒரு பாடத்தை வந்து உருவாக்கி இருக்கிறதுனால எதிர்காலத்தில் வந்து இந்த மாதிரி கொள்ளையர்கள் தமிழ்நாட்டுக்கு வராமல் தடுக்கப்படும் அப்படின்னு கருதுகிறோம். இப்போ வந்து அந்த 67 லட்ச ரூபாய் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறாங்க. ஆனால் வந்து டிஐஜி திரு உமா அவர்கள் இப்போ தான் வந்து அந்த ஸ்பாட்டில் வந்து ஆர்டிஓ என்கொயரி, ஏன்னா போலீஸ் என்கவுண்டர் அப்படிங்கிறதுனால ஆர்டிஓ என்கொயரி நடக்கும்போது நடந்து முடித்தோடனே ப்ராப்பர்ட்டியை கொண்டு வந்து நாங்கள் வந்து எண்ணி என்னென்ன பொருட்கள் வச்சுருந்தாங்க, அந்த காருக்குள்ளே என்னென்ன பொருள் இருந்துச்சு, பணம் எவ்வளோ மொத்தம் இருந்துச்சு. நான் அப்போ அவங்க வருவாங்க, கேரளா போலீஸ் வருவாங்க. கேரளா போலீஸ் வந்துட்டு இருக்காங்க. ஒருவேளை கனெக்ட் ஆனோடனே அவங்க என்ன செய்வாங்கன்னா கேரளா போலீஸ் வந்து எந்தெந்த ஏடிஎம்ல எவ்வளோ ரூபாய் போச்சு அவங்க வந்து உடனே வந்து ஏடிஎம் உடைச்சது தான் போலீஸுக்கு தெரியும். சரி, அவன் எவ்வளோ லோடாக இருந்தால் அந்த ஏடிஎம் மிஷினை போய் கவுண்ட் பண்ணி பார்த்தா எவ்வளோ பணம் லோட் பண்ணியிருந்தா எவ்வளோ வந்து டெலிவரி ஆயிடுச்சு, மீதி எவ்வளோ ஸ்டாக் இருந்துச்சு, இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் எக்ஸாக்டாக வந்து பணம் எவ்வளோங்கிறது. இப்போ வந்து தமிழ்நாடு போலீஸ் வந்து இவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் குற்றம் நடந்தது வந்து கேரளாவில், இங்கே வந்து இந்த வெஹிக்கிளில் வந்து இடித்தது, ஸோ இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ எந்த போலீஸ் வந்து விசாரிப்பாங்க சார்? கரெக்ட், ரொம்ப ரொம்ப நல்ல கேள்வி. அந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடத்தான் பார்த்தீங்களா, 6 வெஹிக்கிள் இடிச்சிருக்கான் பார்த்தீங்களா, 6 வெஹிக்கிளை இடிச்சிட்டு ஒரு கார் அடிச்சிருக்கான். ஸோ அதுக்குனால மேலே வந்து ஃபஸ்ட்டு பேசிக்கலாக வந்து அந்த கேஸ் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிடுவோம், நம்ம வந்து ஆக்சிடென்ட் கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணிடுவோம்.
ஆக்சிடென்ட் கேஸ் வச்சு பண்ணால் இப்போ ஆடியோ என்கொயரி இருக்குது. ஆடியோ என்கொயரியை முடிச்சுட்டு நம்ம விசாரணையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து ரிமாண்ட் பண்ணுவோம் அவங்கள. இது மாதிரி கொள்ளையடிச்சிட்டு போலீஸை அட்டாக் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணி தப்பி ஓட முயற்சி ஜுடிஷியல் கஸ்டடியே கொண்டு போவாங்க. ஆமாம், ஜுடிஷியல் கஸ்டடியில் ரிமாண்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து கஸ்டடி எடுத்துகிட்டு போயிடுவாங்க, கன்ஃபெஷன்லேயே கொண்டு வந்துடுவாங்க. இப்போ இவங்க வந்து நாங்கள் வந்து கேரளாவில் திருச்சூரில் இந்த இடத்துல 3 இடத்துல கொள்ளையடித்தோம், கொள்ளையடித்த பணத்தை கொண்டுட்டு வருகிற பொழுது தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி வந்து குமாரபாளையம் தாண்டி வரும்போது அந்த ஊர் ரவுண்டான பக்கத்தில் திரும்பும்போது போலீஸ் மடக்குறாங்கன்னு தெரிஞ்சு தப்பிச்சு ஓடுறதுக்கு முயற்சி செஞ்சோம், அப்போ வந்து வாகனங்களில் மோதிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த வழக்கில் ரிமாண்ட் பண்ணும்போது அவங்க வந்து கஸ்டடி எடுத்துருவாங்க. இந்த கன்ஃபெஷன் காப்பியை வாங்கிட்டு போனால் அவங்களுக்கு ஈஸியாகிடும். ஸோ இங்கேயும் வழக்கு பெண்டிங்கில் இருக்கும், அங்கேயும் வழக்கு நடக்கும். 2 வழக்குகளையும் தண்டனைக்குள்ளாக்கப்படுவார். கண்டிப்பாக சார். ஏன்னா வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப நாளுக்கு பிறகு ஒரு வட இந்திய கொள்ளை கும்பல் தமிழ்நாட்டில் வந்து கைகாலமாக பிடிபட்டிருக்காங்க. அது இல்லாமல் ஒருத்தர் என்கவுண்டரில் வந்து ஒரு குற்றவாளி வந்து சுட்டு கொல்லப்பட்டிருக்காரு. குறிப்பாக என்ன சொல்கிறேன்னா, இந்த வட இந்திய லாரிகளை பார்த்தாலே ஒரு மக்களுக்கு வந்து ஒரு அச்ச உணர்வு வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா பவாரியா கும்பலும் சரி அந்த லாரி தான் யூஸ் பண்ணாங்க. இப்போ இந்த கும்பலும் சரி அந்த நார்த் இந்தியன் ஸ்டைலில் அந்த லாரி தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இப்போ லாரிகள்லாம் வரும்போது போலீஸ் வந்து எந்தளவுக்கு சார்னா ஸ்பெஷல் வெஹிக்கிள் செக்அப் இந்த மாதிரி நார்த் இந்தியன் லாரிஸ்லாம் அந்த மாதிரி வச்சுருக்கா சார் தனிப்பட்ட முறையில்? இல்லை, இப்போ வட இந்தியா லாரியில் வந்து வாழ்க்கையே ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான். இப்போ நான் வந்து பல்வேறு நேரங்களில் கும்படி போட்டியிலையும் இந்த ஊத்துக்கோட்டை இந்த பார்டருக்கெல்லாம் போகும்போது அவங்க ட்ரிப் சீட்டை கொண்டு வா அப்படின்னு கேட்பாங்க. ட்ரிப்ஸ் ஒவ்வொரு கண்டெய்னரையும் ஒரு நாளைக்கு வந்து ஆயிரக்கணக்கான கண்டெய்னர் ரிமூவ் ஆகும்போது அதில் தான் வந்து சில பேர் எல்லா கண்டெய்னரும் திறந்து பார்டரில் செக் பண்ண முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலையை சாதகமாக பயன்படுத்திட்டு தான் இப்போ வந்து போதைப் பொருட்களில் வந்து உள்ளே வச்சு அனுப்புகிறதும், செம்பரக்கட்டைகளை உள்ளே வச்சு சந்தனக்கட்டைகளை அனுப்புவதும், அதுபோல தான் வந்து இந்த மாதிரி காரையும் வச்சு உள்ளே அனுப்பியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் போலீஸுக்கு வந்து ஒரு தகவல் வந்துருச்சு, அதனால் வெஹிக்கிள் செக்அப் நம்பகமான தகவல் வரும்போது தான் அதை திறந்து பார்க்க முடியுமோ இல்லையா. இப்போ பாருங்கள், அந்த இடிச்சிட்டு போகிற போது கூட வண்டியை திருப்பி ஸ்டேஷன் கொண்டு போடான்னு சொல்கிறாங்க. உள்ளே வந்து என்ன எம்டின்னு தான் சொல்லியிருப்பான். எம்டி சார், நான் அன்லோட் பண்ணிட்டேன் சார், கொண்டு வந்த லோடு ஹரியானா டு சென்னை அன்லோட் பண்ணிட்டேன், திருப்பி வந்து இங்கே ஒரு வேலையை போயிட்டு இப்படி போயிட்டுருக்கான்னு சொல்லுவான்னு வைங்களேன். ஆக நம்பகமான தகவல் இல்லைன்னா எந்த கண்டெய்னருக்குள்ளே என்ன போகுது அப்படிங்கிறத வந்து கம்ப்ளீட்டாக வந்து இப்போ ஏர்போர்ட்டில் பார்த்திங்கன்னா ஸ்கேனிங் மிஷின் இருக்கும். அந்த ஸ்கேனிங்கில் உள்ள இரும்பு பொருட்கள் வேறு மாதிரி சந்தேகப்படும் பொருட்கள் தான் கண்டெய்னரவே ஸ்கேன் பண்ணுற அளவுக்குலாம் இன்னும் நாடு வளர்ச்சி அடையலை. அது வந்து திருடர்களுக்கு சில நேரத்தில் சாதகமாக இருக்குது. அது மாதிரி காலமும் எதிர்காலத்தில் வரக்கூடும். ஒரு கண்டெய்னர்லேயும் ஒரு மிஷினை வச்சு பார்த்தா உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு படம் பிடித்து காட்டக்கூடிய கருவிகளும் எதிர்காலத்தில் வரும்னு நம்ம நம்புவோம். அப்போ தான் வந்து முழுசாக ஸ்கேன் பண்ண முடியும். கண்டிப்பாக சார். இந்த நேரம் ஒதுக்கி இந்த கொள்ளை கும்பலை பற்றியும் இது நடந்த சம்பவங்களை பற்றியும் தெளிவாக சொன்னீங்க. நேரம் ஒதுக்கி பல தகவலை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். ப்ளூ ஹில் புரொடக்ஷன் தயாரிப்பில் பிரபுதேவா மற்றும் சன்னி லியோன் நடிப்பில் பெட்டர் ஆப் வெற்றி நடை போடுகிறது. Taste the Daily.